சேர் இல முளைமார் செவ்வேல் காக்க. என் பொண்டாட்டியோட மார்பை தனியா ஒரு வேல் வச்சு காப்பாத்து. கேட்கறதுக்கே அருவருப்பா இல்ல? சொல்லுவியா நீ? கோயில்ல போயிட்டு முருகா என் பொண்டாட்டிக்கு மாறு ரொம்ப சின்னதாகுது, கொஞ்சம் பெருசாக்கு, இல்ல அதை ஆள் வச்சு காப்பாத்து. முருகர் என்னமோ பிராட் டிசைன் பண்ற மாதிரி. அடுத்தது சொல்றாங்க, ஆண் பெண் குறிகளை அயல்வேல் காக்க அப்படின்னு போட்டுருக்காங்க. சின்ன வயசுல குழந்தைங்க விளையாடும் போது சொல்றேன், குஞ்சு கட் பண்ணி காக்காக்கு போட்டுருவேன் அப்படின்வாங்க. ஒருவேளை முருகன் அதை காப்பாத்துறதுக்கு தான் வேலை அதெல்லாம் அனுப்பணுமா என்னன்னு தெரியல. வட்ட குதத்தை வல்வேல் காக்க, மோசன் போற தீவிர ஓட்டைய காப்பாத்துறதுக்கு முருகனோட வேலு வரணும்னு சொல்லி வச்சிருக்கேன்னா, about Indian police? No, sir. Indian police? இன்னைக்கு வந்து கந்த சஷ்டி கவசத்தை நான் விமர்சனம் பண்ண. அடுத்தவரின் மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவது தவறு என தமது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ள தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் கந்த சஷ்டி கவசம் படிப்பது போன்ற வீடியோவையும் வெளியிட்டுள்ளார். அதில் வருடந்தோறும் கார்த்திகை மாதம் 6 நாட்களும் கந்த சஷ்டி விரதம் இருப்பது தங்கள் வழக்கம் என்றும், இன்று ஆடி மாத சஷ்டி விரதத்தை முன்னிட்டு கந்த சஷ்டி கவசம் படித்தேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் உள்ள இந்து மக்கள் பெரும்பாலானோர் இல்லங்களிலும் திருக்கோயில்களிலும் தினமும் ஒலிக்கும் திருமுருகனின் தெய்வீக தமிழ் பாடல் கந்த சஷ்டி கவசம். படிப்போரையும் கேட்போரையும் பரவசப்படுத்தி மன அமைதி தரும் மந்திர கவசம். காக்க என இறைவனை வேண்டிக் கொள்ளும் பாடல்களை கவசம் என்பர். கவசம் என்றால் பாதுகாப்பது அல்லது காப்பாற்றுவது என்று பொருள்படும். கந்த சஷ்டி கவசம் தீமைகளிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நோய் நொடிகளில் இருந்தும் நம்மை காக்கிறது. அழகு தமிழில் உள்ள இந்த கவசத்தை எழுதியவர் தேவராய சுவாமிகள். கவசத்தை அரங்கேற்றிய தலம் ஈரோடு அருகில் உள்ள சென்னிமலை திருக்கோவில். தேவராய சுவாமிகள் தொண்டை மண்டலத்தில் உள்ள வள்ளூரை சேர்ந்தவர். தந்தையார் வீரசாமி பிள்ளை. வீரசாமிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் முருகன் திருவருளால் தேவராயர் பிறந்தார். நன்கு கல்வி கற்று வியாபார நிமித்தமாக பெங்களூரு சென்று வணிகத் தொழிலை மேற்கொண்டார். திருவாவடுதுறை ஆதீனத்தில் பெரும் புலவராக திகழ்ந்த திரிசிரபுரம் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் தமிழ் இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். அவர் இக்கவசத்தை பாட வைக்க முருகப்பெருமான் நடத்திய திருவிளையாடல் மிகவும் சுவாரஸ்யமானது. தேவராய சுவாமிகளுக்கு கடும் வயிற்றுவலி ஏற்பட்டு மிகவும் அவதிப்பட்டு வந்தார். சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவருடைய வயிற்றுவலி தீர்ந்த பாடில்லை. வாழ்க்கையே வெறுத்து உயிரை மாய்த்து கொள்வது என்ற முடிவோடு திருச்செந்தூர் சென்றார். அவர் சென்ற நாளில் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது. தீவிர முருக பக்தரான தேவராய சுவாமிகள் சஷ்டி நாட்களில் விரதமிருந்து முருகனை மனம் குளிர வழிபட்டு சூரசம்ஹாரம் கண்ட பின்பு உயிர் விடலாம் என்று முடிவெடுத்தார். கவிஞரும் மந்திர நூல் வல்லுநருமான தேவராய சுவாமிகள் சஷ்டி விரத நாட்களான 6 தினங்களில் தினத்துக்கு ஒன்றாக அறுபடை வீடுகளுக்கும் தனித்தனியாக 6 கவசங்களை பாடி முடிப்பது என்று முடிவு செய்து பாடத் தொடங்கினார். அவர் பாட ஆரம்பித்ததும் வயிற்று வலி படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. சஷ்டியின் 6வது நாளன்று வயிற்று வலி அறவே நீங்கிவிட்டது. இப்படி பிறந்தவைத்தான் கந்த சஷ்டி கவசங்கள் ஆகும். தேவராய சுவாமிகள் ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு கவசமாக 6 கவசங்களை இயற்றியுள்ளார். இவை அனைத்துமே கந்த சஷ்டி கவசம் என்ற ஒரே பெயரைத்தான் கொண்டு அழைக்கப்படுகின்றன. அவர் முதலில் இயற்றிய திருச்செந்தூர் கவசம்தான் பொதுவாக எல்லோரும் அறிந்த சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டரு குதவும் செங்கதிர்வேலோன் என்று தொடங்கும் கவசம்.
இதுபோன்று ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு கவசம் உள்ளது. இருப்பினும் திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவச நூலே பிரபலமாகி எல்லோராலும் அறியப்பட்டு பாடப்பட்டு வருகிறது. என்றாலும் 6 கவசத்தையும் ஒருங்கே பாடுவதே சிறப்பு தரும். இதை தினமும் தியானித்து ஓதி திருநீறு பூசிக்கொள்பவர்கள் இன்பமுடன் வாழ்வர் என்று உறுதியாக கூறுகிறார் தேவராயர். தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே. தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே. தூணிலும் இருப்பாய், துரும்பிலும் இருப்பாய். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறிகளிக்கும் வாதவூர்யம் கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணி தந்தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. புறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, உரத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறைஞ்சி விண்டிரைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர். புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே.
என் ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில், நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே. மாற்ற மனம் கழிக நின்ற மறையோனே, கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல, சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த, மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையேன் தன்னை. மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகழுக்கு மூடி, மலம் சோறும் 9 வாயிற்குடிலை. மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்து உள்ளுருகும், நலம்தானிலாத சிறியேற்கு நல்கி. நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஆராமுதே அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. நீராய் உருக்கி என் ஆருகிறாய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பருக்கு அன்பனே யாவையுமாயல்லையுமா, சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தென்னையாட்கொண்ட எந்தை பெருமானே. கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே. ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற, தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம், தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள். ஊற்றான உன்னாரமுதே உடையானே, வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனெம் ஐயா. அரணேவோ என்றென்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார், மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே. கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கீழ், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளாறு சிவனடிக்கீழ், பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம்.